ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாங்காய் சீசன் இருக்கப்பயே மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மாங்காயும் 1/4 கிலோவுக்கு இருக்கும். அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியால் துணியால் தொடச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வெயிலில் அப்பப்போ எடுத்து வச்சு 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 4 வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வாசம் வரணும், நல்லா வெடிக்கணும். எண்ணெய் இல்லாமல் வறுத்து பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. 150 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது லைக் ஆச்சு, சப்ஸ்கிரைப் ஆச்சு எனக்காக பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் கேட்குறேன். நறுக்கி வச்ச மாங்காவை அதில் தூவிக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. வெறும் வரமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுட்ரு எடுத்து தூவிடலாம். தூவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் எந்த பெருங்காயத்தூள் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. கம்மியாக போடுங்க, ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கோம், அதுவும் கொஞ்சம் கசக்கும். பெருங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப கசப்பாயிரும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிரும். இதை வந்து நான் கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.